என் ஆண்டவர் சகோதரர்கள் அனைவரையும் சகோதரிகள் அனைவரையும் முதன்முறையாக வந்தவர்களையும் சமீபத்தில் எங்கள் போதனைகளில் சேர்க்கப்பட்டவர்களையும் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களையெல்லாம் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. ஆன்மீகமும் பொருளாதாரமும் நிறைந்த ஆசீர்வாதங்களின் மழையை தேவன் உங்கள் மேல் பொழியச் செய்யட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமரலாம், உங்கள் இடங்களில் அமரலாம். இன்று எப்பொழுதும் போல நாம் மகிழ்ச்சியுடன் இன்புறப் போகிறோம். நாம் இப்பொழுது சுவிசேஷங்களில் இருக்கிறோம். சுவிசேஷங்களை வாசித்து வருகிறோம். சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்கு, லூக்கா மற்றும் சான் யோவான் ஆகியவற்றால் அமைந்தவை. இந்த 4 சுவிசேஷகரும் பெரும்பாலும் ஒரே விஷயங்களையே பேசுகிறார்கள். ஏனெனில் அவர்களில் சிலர் ஆண்டவர் பூமியில் மனிதராக இருந்து செயல்பட்ட காலத்தில் அவருடன் நடந்து அந்த அனுபவத்தை நேரடியாக வாழ்ந்தவர்கள். அவருடன் நடந்து வாழ்ந்த அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். மற்றொரு சுவிசேஷகர் ஆண்டவர் தனது வார்த்தையை பிரசங்கித்த காலத்தில், குறிப்பாக யூதேயாவில் அல்லது எருசலேம் நகரில் நடந்த அனைத்தையும் பற்றி தகவல்களை திரட்டி அந்த வரலாற்றை பதிவு செய்தார். ஆனால் அவர் சாட்சிகளிடமிருந்து, அந்த நேரங்களை வாழ்ந்த அனைவரிடமிருந்து, ஆண்டவரை கேட்டவர்களிடமிருந்து, அவரை கண்டவர்களிடமிருந்து சேகரித்த அனைத்தும் ஒரே விஷயத்தையே உறுதிப்படுத்துகின்றன. அதே அர்த்தம், அதே கருத்து, அதே நிகழ்வுகள் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லப்பட்டாலும். ஆனால் நாம் ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய வார்த்தை நாள்தோறும் எங்கள் இதயத்தின் ஆழத்துக்குள் செல்வதற்காகவும் புத்தகமாக வாசித்து வருகிறோம். மற்றொரு புத்தகத்திற்கும் மற்றொரு சுவிசேஷகரிடமும் சென்றால் நாம் ஏற்கனவே வாசித்த விஷயங்களின் மீளுரைகள் இருக்கும். ஆனால் அது தேவையற்றதல்ல. ஏனெனில் பரிசுத்த ஆவி எப்போதும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார், வேதாகமத்தை ஒரு முறை அல்ல பல முறை வாசிக்க வேண்டும் என்று. அவர் எப்பொழுதும் நமக்கு வேதாகமத்தை வாசியுங்கள் என்று சொல்கிறார். அதனால் நாம் வேதாகமத்தை வாசிப்பதில் எப்போதும் சலிப்படைய மாட்டோம். எப்போதும் புதியதும் வேறுபட்டதும் காண்போம். ஏனெனில் ஆண்டவரோ பரிசுத்த ஆவியோ அங்கே இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வழிகளை நமக்கு காட்டுகிறார். ஆகையால் இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்கும் இந்த புரிமைக்கும் நாம் எங்கள் தேவனுடைய சந்நிதியிலே, உயிர் உள்ளதும் வல்லமை உள்ளதுமான தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறோம் என்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாம் மீண்டும் மத்தேயுவிலே தொடர்கிறோம். இன்று அதிகாரம் 6 தொடர்கிறோம். சகோதரர்களே, தயார்தானே? மத்தேயு அதிகாரம் 6. ஆண்டவர் இயேசுவான ராஜ்யத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த வான ராஜ்யம் எதில் அமைந்திருந்தது? கடந்த போதனையில் நாம் சொன்னது போல அது சட்டத்தை போதிப்பதே. அவர் சட்டத்தை போதித்தார், அதை முழுமையாக விளக்கியார். மேலும் அங்கே இஸ்ரவேலில் எருசலேமில் இருந்த யூத ஜனங்களுக்கு மோசேயின் சட்டத்தில் தேவன் கொடுத்தது என்ன என்பதை எடுத்துச் சொல்லி விளக்கினார். அவரது கட்டளைகள் எவ்வாறு இருந்தன, மேலும் தேவன் மோசேக்கு கொடுத்த மற்ற எல்லா விதிமுறைகள், ஆணைகள், ஒழுங்குகள், நியமங்கள் என்ன என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். மக்கள் அவற்றை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. சிலர் தவறாக விளக்கியார்கள். சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. அதனால்தான் ஆண்டவர் வந்தபோது அவர் சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். சட்டத்தை போதிக்கவும் அதை நிறைவேற்றவும் வந்தார். அதே நேரத்தில் புதிய இரட்சிப்பு முறையை ஆரம்பிக்கும்படி அந்த சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வந்தார். அந்த புதிய இரட்சிப்பு முறையே நல்ல செய்தி, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது பழைய காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் ஒரு பரிபூரண ராஜா வருவார். அவர் ஆட்சி செய்து ராஜ்யம் நடத்துவார். அவரது ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது ஒரு நித்திய ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜா வந்தார். ஆண்டவர் போதித்தார். இன்று நாம் பார்க்க போகும் இந்த பகுதியில் ஆண்டவர் சட்டத்தை போதிக்கிறார். அதே நேரத்தில் அந்த சட்டம் வான ராஜ்யத்துடன் தொடர்புடையது என்பதையும் நாம் காண்கிறோம். பழைய காலத்தில் நம் தேவன் மோசேயிடம் பேசினார். மோசேயின் வாயிலாக நான் கொடுத்த என் கட்டளைகளை யார் யார் நிறைவேற்றுகிறார்களோ
அவர்கள் உயிரை பெறுவார்கள், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னார். அப்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்தை பற்றி போதிக்கத் தொடங்கினார். அந்த போதனையின் ஆழத்தையும் விளக்கத் தொடங்கினார். அவரை கேட்க வந்த அனைவரிடமும் அவர்கள் அந்த விதிகளை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை என்பதை அவர் காட்டினார். அதனால்தான் அவர் அவர்களுக்கு போதித்தார். அவர்கள் தேவன் விரும்பியபடி, மோசேயின் மூலம் தேவன் ஏற்படுத்தியபடி சட்டத்தை நிறைவேற்றத் தொடங்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த சட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவர் உயிரோடு இருந்த காலம் முழுவதும், தனது மனித உடலில் இருந்த காலம் வரை சட்டத்தை போதித்தார், அதை நிறைவேற்றினார். அதே சமயம் வான ராஜ்யத்தின் எதிர்காலம் பற்றியும் இரட்சிப்பை எவ்வாறு பெறுவது என்பதையும் போதித்தார். இதுவே இந்த 4 சுவிசேஷகர்களில் நாம் காணப்போகும் விஷயம். இதைத்தான் நாம் காணப்போகிறோம். இந்த போதனையை தொடர்ந்து கேட்பவர்களும் தொடர்ந்து வரப்போகிறவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் பெரிய நன்மையையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். பல சந்தேகங்கள் தெளிவாகும். இது மிகவும் அழகாக இருக்கும். ஏனெனில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். நாம் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நடந்து கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக இங்கே வான ராஜ்யத்தின் போதனை அல்லது மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுவது, தேவன் என்ன கற்பித்தார், உண்மையில் என்ன செய்ய வேண்டியது, இதை நாம் இப்போது தொடங்குகிறோம். அதனால் ஆண்டவர் அவர்களிடம் சொல்கிறார், 1, மனிதர்கள் பார்ப்பதற்காக அவர்களுக்கு காட்டிக்கொள்ளும்படி உங்கள் நீதியை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் வானத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்தாலே மோசேயின் சட்டத்தில் தேவன் மோசேயிடம் இதை போதித்திருந்ததை பார்க்கிறோம். அவர் ஜனங்களிடம் சொல்லும்படி கட்டளையிட்டது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அயலாரோடு நீதியாக நடக்க வேண்டும். தாங்களே தங்கள் சொந்த நீதியை செய்யக்கூடாது. ஆனால் அது அப்படியாக நடக்கவில்லை. இதை கண்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சட்டத்தை ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரியாததால் தான் அதை நடைமுறையில் வைத்திருக்கவில்லை. ஆகையால் இப்போது நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன், நீங்கள் அதை செய்யும்படியாக. ஆனால் பின்னர் தேவனால் அனுப்பப்பட்டவரை நீங்கள் நம்பவும் வேண்டும். அந்த காலத்தில் சிலருக்கு இது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. அதனால் அவர் மீண்டும் சொல்கிறார், 1, மனிதர்கள் பார்ப்பதற்காக செய்தால் வானத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. 2, நீங்கள் தர்மம் செய்யும்போது மோசேயின் சட்டத்தில் தர்மம் செய்வது இருந்தது, தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள்? நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் முன்பாக எக்காளம் ஊதாதீர்கள். மனிதர்களால் புகழப்படும்படியாக சினகோக்களிலும் தெருக்களிலும் வேஷதாரிகள் செய்வது போல செய்யாதீர்கள். உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் தங்கள் பலனை ஏற்கனவே பெற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் இதையெல்லாம் தங்கள் பெருமைக்காக செய்தார்கள். ஒரு ஏழைக்கு உதவினாலும் அது பெருமைக்காகத்தான். அவர்கள் செய்த உதவியை எல்லாருக்கும் சொல்லி, நான் அன்பின் காரியம் செய்தேன், இரக்கத்தின் காரியம் செய்தேன், ஒரு நன்மை செய்தேன், தேவைப்பட்ட ஒருவருக்கு உதவினேன் என்று எல்லாரும் அறியும்படி செய்தார்கள். அப்படியாக இது நம் தேவனுக்கு பிரியமானதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது மோசேயின் சட்டத்தில் இருந்ததே. தேவன் மோசேயிடம் ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும்படி, எல்லாரும் புகழும்படி எக்காளம் ஊதச் செய்தார்கள். அதனால் ஆண்டவர் சொன்னார், இதை இப்படி செய்யக்கூடாது. என் ஆண்டவர் சகோதரர்கள் அனைவரையும் சகோதரிகள் அனைவரையும் முதன்முறையாக வந்தவர்களையும் சமீபத்தில் எங்கள் போதனைகளில் சேர்க்கப்பட்டவர்களையும் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களையெல்லாம் மிகுதியாக ஆசீர்வதிப்பாராக. ஆன்மீகமும் பொருளாதாரமும் நிறைந்த ஆசீர்வாதங்களின் மழையை தேவன் உங்கள் மேல் பொழிய செய்யட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமரலாம்.
உங்கள் இடங்களில் அமரலாம். இன்றுக்கு எப்பொழுதும் போல நாம் மகிழ்ச்சியுடன் இன்புறப் போகிறோம். நாம் இப்பொழுது சுவிசேஷங்களில் இருக்கிறோம். சுவிசேஷங்களை வாசித்து வருகிறோம். சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் சான், யோவான் ஆகியவற்றால் அமைந்தவை. இந்த 4 சுவிசேஷகரும் பெரும்பாலும் ஒரே விஷயங்களையே பேசுகிறார்கள். ஏனெனில் அவர்களில் சிலர் ஆண்டவர் பூமியில் மனிதராக இருந்து செயல்பட்ட காலத்தில் அவருடன் நடந்து அந்த அனுபவத்தை நேரடியாக வாழ்ந்தவர்கள். அவருடன் நடந்து வாழ்ந்த அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். மற்றொரு சுவிசேஷகர் ஆண்டவர் தனது வார்த்தையை பிரசங்கித்த காலத்தில், குறிப்பாக யூதேயாவில் அல்லது எருசலேம் நகரில் நடந்த அனைத்தையும் பற்றி தகவல்களை திரட்டி அந்த வரலாற்றை பதிவு செய்தார். ஆனால் அவர் சாட்சிகளிடமிருந்து, அந்த நேரங்களை வாழ்ந்த அனைவரிடமிருந்து, ஆண்டவரை கேட்டவர்களிடமிருந்து, அவரை கண்டவர்களிடமிருந்து சேகரித்த அனைத்தும் ஒரே விஷயத்தையே உறுதிப்படுத்துகின்றன. அதே அர்த்தம், அதே கருத்து, அதே நிகழ்வுகள் வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லப்பட்டாலும், ஆனால் நாம் ஆண்டவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் தேவனுடைய வார்த்தை நாள்தோறும் எங்கள் இதயத்தின் ஆழத்துக்குள் செல்வதற்காகவும் புத்தகமாக வாசித்து வருகிறோம். மற்றொரு புத்தகத்திற்கும் மற்றொரு சுவிசேஷகரிடமும் சென்றால் நாம் ஏற்கனவே வாசித்த விஷயங்களின் மீளுரைகள் இருக்கும். ஆனால் அது தேவையற்றதல்ல. ஏனெனில் பரிசுத்த ஆவி எப்போதும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார், வேதாகமத்தை ஒரு முறை அல்ல பலமுறை வாசிக்க வேண்டும் என்று. அவர் எப்போதும் நமக்கு வேதாகமத்தை வாசியுங்கள் என்று சொல்கிறார். அதனால் நாம் வேதாகமத்தை வாசிப்பதில் எப்போதும் சலிப்படைய மாட்டோம். எப்போதும் புதியதும் வேறுபட்டதும் காண்போம். ஏனெனில் ஆண்டவரோ பரிசுத்த ஆவியோ அங்கே இருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வழிகளை நமக்கு காட்டுகிறார். ஆகையால் இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்கும் இந்த புரிமைக்கும் நாம் எங்கள் தேவனுடைய சந்நிதியில், உயிருள்ளதும் வல்லமையுள்ளதுமான தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறோம் என்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாம் மீண்டும் மத்தேயுவில் தொடர்கிறோம். இன்று அதிகாரம் 6 உடன் தொடர்கிறோம். சகோதரர்களே, தயார்தானே? மத்தேயு அதிகாரம் 6. ஆண்டவர் இயேசுவான ராஜ்யத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அந்த வான ராஜ்யம் எதில் அமைந்திருந்தது? கடந்த போதனையில் நாம் சொன்னது போல அது சட்டத்தை போதிப்பதே. அவர் சட்டத்தை போதித்தார், அதை முழுமையாக விளக்கியார். மேலும் அங்கே இஸ்ரவேலில், எருசலேமில் இருந்த யூத ஜனங்களுக்கு மோசேயின் சட்டத்தில் தேவன் கொடுத்தது என்ன என்பதை எடுத்துச் சொல்லி விளக்கினார். அவரது கட்டளைகள் எவ்வாறு இருந்தன, மேலும் தேவன் மோசேய்க்கு கொடுத்த மற்ற எல்லா விதிமுறைகள், ஆணைகள், ஒழுங்குகள், நியமங்கள் என்ன என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். மக்கள் அவற்றை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. சிலர் தவறாக விளக்கியார்கள். சிலர் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. அதனால்தான் ஆண்டவர் வந்தபோது அவர் சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். சட்டத்தை போதிக்கவும் அதை நிறைவேற்றவும் வந்தார். அதே நேரத்தில் புதிய இரட்சிப்பு முறையை ஆரம்பிக்கும்படி அந்த சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் வந்தார். அந்த புதிய இரட்சிப்பு முறையே நல்ல செய்தி, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது பழைய காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் ஒரு பரிபூரண ராஜா வருவார். அவர் ஆட்சி செய்து ராஜ்யம் நடத்துவார். அவரது ராஜ்யம் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அது ஒரு நித்திய ராஜ்யமாக இருக்கும். அந்த ராஜா வந்தார். ஆண்டவர் போதித்தார். இன்று நாம் பார்க்க போகும் இந்த பகுதியில் ஆண்டவர் சட்டத்தை போதிக்கிறார். அதே நேரத்தில் அந்த சட்டம் வான ராஜ்யத்துடன் தொடர்புடையது என்பதையும் நாம் காண்கிறோம். பழைய காலத்தில் நம் தேவன் மோசேயிடம் பேசினார். மோசேயின் வாயிலாக நான் கொடுத்த என் கட்டளைகளை யார் யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் உயிரை பெறுவார்கள், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னார். அப்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்தை பற்றி போதிக்கத் தொடங்கினார். அந்த போதனையின் ஆழத்தையும் விளக்கத் தொடங்கினார். அவரை கேட்க வந்த அனைவரிடமும் அவர்கள் அந்த விதிகளை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை
என்பதை அவர் காட்டினார். அதனால்தான் அவர் அவர்களுக்கு போதித்தார். அவர்கள் தேவன் விரும்பியபடி, மோசேயின் மூலம் தேவன் ஏற்படுத்தியபடி சட்டத்தை நிறைவேற்றத் தொடங்க வேண்டும் என்பதற்காக. அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அவர் உயிரோடு இருந்த காலம் முழுவதும், தனது மனித உடலில் இருந்த காலம் வரை சட்டத்தை போதித்தார், அதை நிறைவேற்றினார். அதே சமயம் வானராஜ்யத்தின் எதிர்காலம் பற்றியும் இரட்சிப்பை எவ்வாறு பெறுவது என்பதையும் போதித்தார். இதுவே இந்த 4 சுவிசேஷகர்களில் நாம் காணப்போகும் விஷயம். இதைத்தான் நாம் காணப்போகிறோம். இந்த போதனையை தொடர்ந்து கேட்பவர்களும் தொடர்ந்து வரப்போகிறவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள். அவர்கள் பெரிய நன்மையையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். பல சந்தேகங்கள் தெளிவாகும். இது மிகவும் அழகாக இருக்கும். ஏனெனில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். நாம் தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அந்த வழிகளில் நடந்து கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக இங்கே வானராஜ்யத்தின் போதனை அல்லது மோசேயின் சட்டத்தை நிறைவேற்றுவது தேவன் என்ன கற்பித்தார், உண்மையில் என்ன செய்ய வேண்டியது, இதை நாம் இப்போது தொடங்குகிறோம். அதனால் ஆண்டவர் அவர்களிடம் சொல்கிறார், 1. மனிதர்கள் பார்ப்பதற்காக அவர்களுக்கு காட்டிக் கொள்ளும்படி உங்கள் நீதியை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் வானத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்தால் மோசேயின் சட்டத்தில் தேவன் மோசேயிடம் இதை போதித்திருந்ததை பார்க்கிறோம். அவர் ஜனங்களிடம் சொல்லும்படி கட்டளையிட்டது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அயலாரோடு நீதியாக நடக்க வேண்டும். தாங்களே தங்கள் சொந்த நீதியை செய்யக்கூடாது. ஆனால் அது அப்படியாக நடக்கவில்லை. இதை கண்ட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சட்டத்தை ஒருபோதும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. புரியாததால்தான் அதை நடைமுறையில் வைத்திருக்கவில்லை. ஆகையால் இப்போது நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன், நீங்கள் அதை செய்யும்படியாக. ஆனால் பின்னர் தேவனால் அனுப்பப்பட்டவரை நீங்கள் நம்பவும் வேண்டும். அந்த காலத்தில் சிலருக்கு இது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. அதனால் அவர் மீண்டும் சொல்கிறார், 1. மனிதர்கள் பார்ப்பதற்காக செய்தால் வானத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. 2. நீங்கள் தர்மம் செய்யும்போது, மோசேயின் சட்டத்தில் தர்மம் செய்வது இருந்தது. தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள்? நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் முன்பாக எக்காலம் ஊதாதீர்கள். மனிதர்களால் புகழப்படும்படியாக சினகோக்களிலும் தெருக்களிலும் வேஷதாரிகள் செய்வது போல செய்யாதீர்கள். உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் தங்கள் பலனை ஏற்கனவே பெற்றுக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் இதையெல்லாம் தங்கள் பெருமைக்காகச் செய்தார்கள். ஒரு ஏழைக்கு உதவினாலும் அது பெருமைக்காகத்தான். அவர்கள் செய்த உதவியை எல்லாருக்கும் சொல்லி, நான் அன்பின் காரியம் செய்தேன், இரக்கத்தின் காரியம் செய்தேன், ஒரு நன்மை செய்தேன், தேவைப்பட்ட ஒருவருக்கு உதவினேன் என்று எல்லாரும் அறியும்படி செய்தார்கள். அப்படியாக இது நம் தேவனுக்கு பிரியமானதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது மோசேயின் சட்டத்தில் இருந்ததே. தேவன் மோசேயிடம் ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை எப்படி செய்தார்கள் என்பதை பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும்படி, எல்லாரும் புகழும்படி எக்காலம் ஊதச் செய்தார்கள். அதனால் ஆண்டவர் சொன்னார், இதை இப்படி செய்யக்கூடாது. மத்தேயு 6 கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கத் தெரியாது, இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டை அளித்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்முடைய தேவன் உண்மையிலேயே பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவருடைய சிங்காசனமும் வாசஸ்தலமும் இருக்கிறது. அந்த பரலோகம் எங்கே என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை அது நமக்கு மிக அருகில் இருக்கலாம். வசனம் 10 அந்த ஜெபம் தொடர்கிறது. உலகம் பரலோக பிதாவே என்று அழைப்பதை நாம் மனப்பாடமாகச் சொல்லப் போவதில்லை. இது ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் மாதிரி மட்டுமே. பந்து உமது ராஜ்யம் வருக. அந்த காலத்தில் ஏன்
கர்த்தர் இயேசு அவர்கள் ஜெபத்தில் உமது ராஜ்யம் வருக என்று சொல்ல கற்றுக் கொடுத்தார். அதற்கு என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யம் அப்போது இருந்ததா? யூதர்களுக்கும் அந்நாளைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த முழுமையான ராஜ்யம் இன்னும் வெளிப்படவில்லை. பழைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் அனைவரும் ஒரு பரிபூரண ராஜாவை பற்றி தீர்க்க தரிசனம் செய்தார்கள். அவர் ஆட்சி செய்து என்றும் நிலைக்கும் ராஜ்யத்தை நிறுவுவார் என்று. கர்த்தர் உமது ராஜ்யம் வருக என்று சொல்லும்போது அவர்தான் ராஜா என்றும் ஏற்கனவே பூமியில் இருந்தார் என்றும் அறிந்திருந்தார். ஆனால் அவர் உடனே நான் தான் அந்த ராஜா என்று தன்னை அறிவிக்க முடியவில்லை. முதலில் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து விளக்கி நிறைவேற்றி பின்னர் தமது மரணத்தால் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே அவர் நேரடியாக தன்னை ராஜாவாக அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை தேவன் விரும்பியபடி நிறைவேற்றவில்லை என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். அதனால் ஜெபத்தில் உமது ராஜ்யம் வருக என்று சொல்லச் சொன்னார். இன்றைய காலத்தில் நாம் உமது ராஜ்யம் வருக என்று சொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுக, உமது ராஜ்யம் வருக என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது. ராஜ்யம் ஏற்கனவே இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறது. ராஜ்யம் நிறுவப்பட்டுவிட்டது. கர்த்தரின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நடந்தபின் ராஜ்யம் ஆரம்பமானது. தேவனால் அனுப்பப்பட்ட ராஜாவின் ராஜ்யம். ஆகவே இந்த ஜெபத்தில் இன்று நாம் நீக்க வேண்டிய ஒன்று உள்ளது. உமது ராஜ்யம் வருக என்று நாம் இனி சொல்ல முடியாது. ஆனால் நாம் சொல்லலாம், நீர் பரலோகத்தில் இருக்கிறீர். அங்கே உமது சிங்காசனம், அங்கே உமது வாசஸ்தலம். ஆண்டவரே, அங்கிருந்து நீர் மனிதரை நோக்குகிறீர். அனைத்தையும் நீர் காண்கிறீர், அனைத்தையும் அறிவீர். அதுவே இன்று நம்முடைய ஜெபமாகும். அடுத்து அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்கிறார். 10. உமது சித்தம் ஆகுக பரலோகத்தில் போல. பரலோகத்தில் ஆயிரக்கணக்கான தூதர்கள் மற்றும் தேவனுடன் இருக்கும் ஜீவிகள் அனைவரும் தேவனுடைய சித்தத்தையே செய்கிறார்கள். ஆகவே 10. பரலோகத்தில் போல உமது சித்தம் ஆகுக, அப்படியே பூமியிலும் ஆகுக. அதாவது பூமியில் மனிதர்களும் உமது சித்தத்தை செய்யட்டும். அனைவரும் உம்முன் தாழ்மையாய் தாழ்ந்து உமக்கு கீழ்ப்படிவார்களாக. ஆமேன். அதுவே ஜெபம். ராஜ்யத்தை பற்றி சங்கீதங்களில் சிறிது வாசிப்போம். மத்தேயுவை இழக்காமல் சங்கீதம் 45 பார்ப்போம். பல சங்கீதங்களில் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இங்கே 2 வசனங்களை வாசிப்பேன். சங்கீதம் 45 1. என் இருதயம் நல்ல வார்த்தையால் பொங்குகிறது. ராஜாவுக்காக நான் பாடுகிறேன். என் நாவு வேகமாக எழுதும் எழுத்தாளனின் பேனா போன்றது. 2. மனிதரின் குமாரரில் நீர் மிக அழகானவர். இது யாரை பற்றி சொல்கிறது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றியே. ஏனெனில் இந்த சங்கீதத்தின் எதிர்கால ராஜா அவர்தான். இரட்சகர், மேசியா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருப்பார். 2. உமது உதடுகளில் கிருபை ஊற்றப்பட்டது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தார். 3. வீரனே, உமது மகிமையுடனும் கீர்த்தியுடனும் உமது வாளை உமது தொடையில் கட்டிக்கொள். 4. உமது மகிமையிலே செழித்து நில்லும். சத்தியம், தாழ்மை, நீதிக்காகச் சவாரி செய். உமது வலதுகை உமக்கு பயங்கரமான காரியங்களை கற்பிக்கும். 5. உமது கூர்மையான அம்புகள், அவற்றினால் மக்கள் உமக்கு கீழே விழுவார்கள். ஏன்? அவர் ராஜா என்பதால். அவை ராஜாவின் சத்துருக்களின் இருதயத்தில் புகும். 6. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நீதியின் செங்கோல் உமது ராஜ்யத்தின் செங்கோல். நம்முடைய கர்த்தருக்கு மகிமை. இந்த சங்கீதம் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அந்த பரிபூரண தேவனின் ராஜ்யத்தை பற்றியும் பேசுகிறது. இப்பொழுது அந்த பரிபூரண ராஜாவை பற்றியே நாம் பேசுகிறோம். சங்கீதம் 145 விரைவாக பார்ப்போம். சங்கீதம் 145 ஏகோவாவே, உம்முடைய கிரியைகள் அனைத்தும் உம்மை புகழ்கின்றன. உம்முடைய பரிசுத்தர்கள் உம்மை ஆசீர்வதிக்கின்றனர். பரத்து அவர்கள் உமது ராஜ்யத்தின் மகிமையை சொல்லி உமது வல்லமையை பேசுவார்கள். 12. மனிதர்களுக்கு உமது வல்ல செயல்களையும் உமது ராஜ்யத்தின் மகத்துவத்தின் மகிமையையும் அறிவிக்கும்படி. 13.
உமது ராஜ்யம் எல்லா காலங்களின் ராஜ்யம். உமது ஆட்சி தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவரின் நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுக. அவர் நம் ராஜா. இவர்தான் நம் ராஜா. நம் தேவனுக்கு நன்றி. நாம் ஜீவனுள்ள தேவனை உடையவர்கள், வல்லமையுள்ள தேவனை உடையவர்கள். அவர் நம் வாழ்க்கைகளில் வெளிப்படுகிறார். நாம் நாளுக்கு நாள் அவர் மேல் இன்னும் அதிக அன்புடன் இருக்கிறோம். அவருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுக. இவர்தான் அந்த பரிபூரண ராஜா. இப்பொழுது மீண்டும் மத்தேயுவிற்கு வருகிறோம். அதனால்தான் கர்த்தர் அவர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது, பிதாவே, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் போல பூமியிலும் ஆகுக என்று சொல்லும்படி கற்றுக் கொடுத்தார். அது அந்நேரத்திற்கான ஜெபம். ஆனால் இன்று நாமோ உமது ராஜ்யம் வருக என்று சொல்ல மாட்டோம். ஏனெனில் ராஜ்யம் ஏற்கனவே இருக்கிறது. கர்த்தர் பரலோகத்துக்கு உயர்ந்து சென்ற அந்த கணத்திலிருந்து அவர் ஆட்சி செய்யத் தொடங்கினார். அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு சேர்ந்ததல்ல. அது ஆன்மீக ராஜ்யம். ஆனாலும் அவர் நம்மை ஆளுகிறார். அவர் பரிசுத்த ஆவியை விட்டு சென்றார். பரிசுத்த ஆவி நமக்கு போதிக்கவும் திருத்தவும் வழிநடத்தவும் திசை திருப்பவும் இருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். தேவன் இருப்பார் என்பதற்கான நம்பிக்கையும் உறுதியும் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் நாம் தேவனை நம்பியிருக்க மாட்டோம். எப்படி நம்புவோம்? எந்த அறிகுறி, எந்த சாட்சி தேவன் இருப்பார் அப்படி என்பதற்காக? பரிசுத்த ஆவிக்கு நன்றி, நம் தேவனுக்கு நன்றி. ஜெபம் தொடர்கிறது. வசனம் 11 அவர் சொல்லுகிறார், 11 இன்றைக்கு எங்கள் அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். இதன் அர்த்தம் என்ன? ஒருவர் தேவையில் இருந்தால், வேலையில்லாமல் இருந்தால், வீட்டு வாடகை கட்ட வேண்டும், உணவு வாங்க வேண்டும், உடை வாங்க வேண்டும். பிள்ளைகள் இருந்தால் அவர்களை படிக்கச் செய்ய வேண்டும். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் வேறு செலவுகள் இருக்கும். மனிதன் வாழ்வதற்கு வேலை தேவை, பணம் தேவை. பணம் இல்லை என்றால் உணவு இல்லை. உணவு இல்லை என்றால் பசியால் மரணம் வரும். அதனால் தேவனிடத்தில் ஆதாரத்தை கேட்கிறோம். கர்த்தாவே, எனக்கு ஆதாரத்தை தாரும். எனக்கு வேலை இல்லை, வேலை வாயில்களை திறந்து தாரும். எனக்கு பணம் தேவை, கடன்கள் உள்ளன, பல பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். இது ஜெபத்தின் ஒரு பகுதி. தன் பொருளாதார தேவையை தேவனிடம் வெளிப்படுத்துவது. வசனம் பீடான் இல் சொல்லுகிறது 12 எங்கள் பாவங்களை அல்லது கடன்கள் அல்லது குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை எதிர்த்து குற்றம் செய்தவர்களை நாங்களும் மன்னிக்கிறோம். எங்களை துன்புறுத்தியவர்களை, எங்களை எதிர்த்து தவறு செய்தவர்களை நாம் மன்னிக்கின்றோம். ஆகவே கர்த்தாவே, எங்கள் எல்லா பாவங்களையும், வாழ்க்கையில் செய்த எல்லா தவறுகளையும் மன்னியும். இதையே கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இவ்வாறு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதுபோல ஒருபோதும் ஜெபிக்கவில்லை. தலைமுறை தலைமுறையாக மனப்பாடமாக்கிய ஒரு ஜெபத்தை உருவாக்கி அதையே எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மணி நேரங்களாக அதையே அழுதும் அதையே கூறியும் இருக்கிறீர்கள். ஆனால் இருதயம் தேவனிடமிருந்து தூரம், எண்ணங்கள் தேவனிடமிருந்து தூரம். இங்கு கர்த்தர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். வசனம் 11 சொல்லுகிறது, 13 எங்களை சோதனையில் இட்டுவிடாதே, அல்லது சாத்தானின் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் நாம் விழாமல் காக்கும். சாத்தானின் சோதனையில் நாம் விழாதபடி காப்பாற்றும். அவன் வலையில் நாம் சிக்காதபடி காப்பாற்றும். எங்களை சோதனையில் இட்டுவிடாதே என்றால் சாத்தானின் சோதனை, கஷ்டம், கண்ணி என்பதை குறிக்கும். சாத்தான் என்னை எதிர்த்து வந்து கண்ணி வைக்காதபடி, சோதனை செய்து பாவத்தில் விழச் செய்யாதபடி, தவறில் விழச் செய்யாதபடி காப்பாற்றும் என்பதே அர்த்தம். கர்த்தாவே, இதை அனுமதிக்காதே. சாத்தானிடமிருந்து என்னை காக்கும். அவன் எங்கள் சத்துரு. அவன் எப்போதும் தினமும் முழு நாளும் எங்களை எதிர்த்து நின்று யாரை விழச் செய்வது, யாருடைய ஆசீர்வாதத்தை பறிப்பது, யாரை அழிப்பது என்று பார்த்து கொண்டிருக்கிறான். அதுவே அவன் செயல். ஆகவே இங்கு ஜெபம் சொல்லுகிறது, கர்த்தாவே, இதை அனுமதிக்காதே. எங்களை தீமையிலிருந்து விடுவிக்கும். அந்த தீயவனிடமிருந்து எங்களை காக்கும். ஏனெனில் அவன் எங்களை துரத்துகிறான். 13 ஏனெனில் ராஜ்யமும் சக்தியும் மகிமையும் என்றென்றைக்கும் உன்னதே என்று ஜெபத்தில் சொல்லப்படுகிறது.
அதாவது, கர்த்தாவே, நீயே வல்லவர், படைத்தவர், உரிமையாளர், ஆட்சி செய்பவர். நீயே பிரபஞ்சத்தை ஆளுகிறாய். நீ எங்கும் இருக்கிறாய். எங்களை பார்க்கிறாய். எங்கள் எண்ணங்களையும் எங்கள் வருகையும் போகையையும் அறிந்திருக்கிறாய். ஆகவே கர்த்தாவே, எங்களை காக்கும். பரிசுத்தமாக வாழவும், உன் முன் நல்லதை செய்யவும், பாவம் செய்யாமல் உன்னை புண்படுத்தாமல் இருக்கவும் உதவியும். இதுவே அந்த ஜெபம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இருந்தபோது அவர்கள் இவ்வாறு ஜெபிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அதனால் நாமும் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. வசனம் 14 சொல்லுகிறது. 14, நீங்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னித்தால் உங்கள் பரலோக தந்தையும் உங்களை மன்னிப்பார். 15, ஆனால் நீங்கள் மனிதர்களின் குற்றங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இங்கே இந்த ஜெபத்தின் பொருள் முடிகிறது. இந்த ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஆனால் அதை ஞானமாக விளக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நிச்சயமாக இது எல்லாம் நம்முடைய தேவனின் உதவியால்தான். கர்த்தரில்லாமல் நாம் அவருடைய வார்த்தையை ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் நமக்கு உதவுகிறார். அவர் நமக்கு புத்தியையும் அறிவையும் கொடுத்து நம்முடைய புரிதலை திறந்த கொடுக்கிறார். இதற்காக நம்முடைய தேவனுக்கு நன்றி. இன்று நாம் ஜெபத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். வசனம் 16 கர்த்தர் நோன்பை பற்றியும் கற்பிக்கத் தொடங்குகிறார். யார் நோன்பிருந்தார்கள்? இஸ்ரவேல் மக்கள் நோன்பிருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே தேவன் நோன்பை பற்றி கற்பித்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சினை, கஷ்டம் அல்லது போர் வந்தால் அவர்கள் அனைவரும் நோன்பிருந்து தேவனிடம் இரக்கம், மன்னிப்பு, போர்களில் ஜெயம் வேண்டி ஜெபித்தார்கள். ஆகவே அவர்கள் நோன்பிருந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தர் இயேசு மக்கள் தேவன் மோசேயின் மூலம் கற்பித்தபடி நோன்பிருக்கவில்லை என்பதை பார்த்தார். அதனால் அவர் யூதர்களிடம் கூறினார். 16, நீங்கள் நோன்பிருக்கும் போது கபடிகள் போல் முகம் சுளிக்காதீர்கள். அவ்ஸ்தேரோஸ் என்ற வார்த்தை விதிகளுக்கு கடுமையாக கட்டுப்பட்டு அவற்றிலிருந்து விலகாமல் இருப்பவரை குறிக்கும். அதாவது விதிகளை பற்றி கடுமையாக பிடித்து எந்த விதத்திலும் தளர்ச்சி கொடுக்காதவர். நோன்பில் சில விதிகள் இருந்தது போல தெரிகிறது. சிலர் கருப்பு உடை அணிந்து முள்ளுடை போட்டு சில சமயம் முகத்தை அலங்கரிக்காமல் குளிக்காமல் இருந்தார்கள். அந்த நாளில் உணவு உண்ணாததால் சோர்வாக தோன்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் முகத்தை மாற்றி காட்டினார்கள். மக்கள் பார்த்து இவர் நோன்பிருக்கிறார் என்று அறியும்படி அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினார்கள். அதாவது, நான் நோன்பிருக்கிறேன், நான் தேவனுக்காக இதை செய்கிறேன் என்று காட்டுவதில் பெருமை, அகம்பாவம் இருந்தது. உண்மையில் அவர்கள் பசியை தாங்கி விதிகளை பின்பற்றினாலும் அந்த நோன்பு தேவனுக்காக மனதார செய்ததல்ல. இவ்வாறு நோன்பிருந்த இந்த மக்களின் இருதயத்தில் என்ன இருந்தது? முதலில் அவர்கள் நோன்பை எப்படி செய்தார்கள் என்பதை பார்ப்போம். பிதாஸ், நீங்கள் நோன்பிருக்கும்போது கபடிகள் போல் முகம் சுளிக்காதீர்கள். அவர்கள் தங்கள் முகத்தை மாற்றி காட்டி மக்கள் தாங்கள் நோன்பிருக்கிறார்கள் என்று காணும்படி செய்கிறார்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் தங்கள் பலனை ஏற்கனவே பெற்றுவிட்டார்கள். அதாவது எதுவும் இல்லை. தேவன் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார். அந்த நோன்பை அவர் விரும்ப மாட்டார். 17, ஆனால் நீ நோன்பிருக்கும் போது உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவிக்கொள். அவர்கள் செய்ததற்கு முற்றிலும் எதிராக செய்யும்படி கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முகத்தை கழுவாமல் சோர்வாகவும் களைப்பாகவும் தோன்றும்படி தங்களை வைத்து கொண்டார்கள். 18, மக்களுக்கு நீ நோன்பிருக்கிறாய் என்று தெரியாமல் மறைவாக இருக்கிற உன் பிதாவுக்காக நோன்பிருக்க, மறைவாக பார்ப்பவர் உன் பிதா வெளிப்படையாக உனக்கு பலன் கொடுப்பார். இது யூதர்களுக்கு நோன்பை பற்றிய போதனை. மேலும் நேரம் கிடைக்கும் போது ஏசாயா 58 அதிகாரத்தை வாசிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே உண்மையான நோன்பை பற்றி பேசுகிறது. உண்மையான நோன்பு என்றால்
மனிதன் தனது இருதயத்தில் இரக்கமுள்ளவனாகவும் நீதிமானாகவும் நன்மையுள்ளவனாகவும் கனிவுள்ளவனாகவும் சமாதானமுள்ளவனாகவும் இருக்க வேண்டும். எல்லா நல்ல குணங்களும் ஒழுக்க விதிகளும் நல்ல பண்புகளும் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் உணவின்றி ஒரு நாளை கழிப்பது நோன்பாகும். ஒரு நோன்பு என்றால் பொதுவாக ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது. சிலர் ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து மாலை அல்லது இரவில் சாப்பிடுவார்கள். அடுத்த நாள் மீண்டும் முழு நாளும் சாப்பிடாமல் இருப்பார்கள். சிலர் முழு நாள் சாப்பிடாமல் இருந்து மறுநாளில்தான் சாப்பிடுவார்கள். ஆனால் முக்கியமானது இருதயத்தின் நிலைதான். அவர்கள் சரியாக நோன்பிருக்கவில்லை. அதனால் கர்த்தர் இயேசு யூதர்களுக்கு நோன்பை பற்றி கற்பித்தார். ஏன் சுவிசேஷத்தில், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் கர்த்தர் எங்களை அடிக்கடி நோன்பிருக்கச் சொல்லவில்லை? ஏனெனில் அவர் நம்முடைய இருதயத்தில் ஒழுக்க விதிகளையும் நல்ல குணங்களையும் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் கனிகளை அன்பு, இரக்கம், நன்மை, பாவத்திலிருந்து விலகுதல் இவற்றை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒருவர் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு முன்பு நேர்மையாக வாழ்ந்தால் அவன் நோன்பிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை அழைக்கின்றார். அவர் நமக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதையும் வாக்குவாதத்தில் வாய்ந்து வழங்குகிறார். நாம் அவரை பின்பற்றி, அவரது வழிகளை பின்பற்றி, அவரது ஆணைகளை பின்பற்றி, அவரது அன்பை பின்பற்றி வாழ்வது மூலம்தான் நாம் அவருக்கு மிகுந்த ஆராதனையையும் புகழையும் பேராதரிச்சலையும் வழங்கலாம். இதுவே நமது வாழ்வின் உண்மையான ஆராதனை. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான நோன்பு. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான பூஜை. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான பெருமை. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான முதல் வாழ்வு. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான ஆணை. இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான திருவாழ்வு. முன்னரே நல்ல செயல்கள் செய்ய வேண்டும். அதுவே உண்மையான நோன்பு. அதுவே தேவன் நமக்கு கற்பிக்கின்ற பாதை. அதனால நாம் அனைத்துக்கும் மேலான ஒரு மாணவனாக இருக்க வேண்டும். அதுவே நமது கடமை. அதுவே நமது வாழ்வின் அடிப்படை. அதுவே நமது வாழ்வின் முக்கியத்துவம். அதுவே நமது வாழ்வின் அர்த்தம். அதுவே நமது வாழ்க்கையின் பொருள். அதுவே நமது வாழ்க்கையின் உண்மை. அதுவே நமது வாழ்க்கையின் முக்கியத்துவம். 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 அதுவே நமது வாழ்க்கையின் முக்கியத்து. இதை நினைவில் கொள்ளுங்கள். இது எந்த விஷயத்தையும் தடுக்க முடியாது. ஏதேனும் அவசர தேவையில் தேவனின் இருதயத்தை தொட விரும்பி நோன்பு வைக்கலாம். ஆனால் முதலில் உங்கள் இருதயத்தை பாருங்கள். உங்களைத்தானே சோதித்து பாருங்கள். இருதயம் சுத்தமாக இல்லையெனில் நோன்பு வைக்கிறதற்கு என்ன பயன்? தேவன் கேட்க மாட்டார், பதில் அளிக்க மாட்டார். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் முன்பு பேசியபடி சுத்தமான இருதயமுள்ளவர்கள் தேவனை பார்ப்பார்கள். இதுவே உண்மை. இப்பொழுது வசனம் 19க்கு வருகிறோம். கர்த்தர் இன்னும் நியாயப்பிரமாணத்தை போதித்துக் கொண்டிருந்தார். இவையெல்லாம் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இருந்த போதனைகள். 9. பூமியில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்க்காதீர்கள். அங்கு புழுவும் களிம்பும் கெடுக்கின்றன, கள்வர்கள் உடைத்து திருடுகின்றனர். கர்த்தர் சொல்லுவது அதிக ஆசையுடன், சுயநலத்துடன்,
பேராசையுடன் செல்வத்தை சேர்க்க மட்டும் வாழாதீர்கள். பணம் பணம் என்று குவிக்காதீர்கள். அதற்கு பதிலாக ஆவிக்குரிய செல்வங்களை சேகரியுங்கள். 20. பரலோகத்தில் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அங்கு புழுவும் களிம்பும் கெடுக்காது, கள்வர்கள் உடைத்து திருடமாட்டார்கள். 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பணத்தை மட்டுமே ஆசைப்படுத்தாதீர்கள். பணத்தை முதலில் வைத்து அதன் மேல் ஆசைப்படுத்தாதீர்கள். நீங்கள் பணத்தை வைத்து அதன் மேல் ஆசைப்படுவதால் நீங்கள் தேவனை மறந்து விடுவீர்கள். பணத்தை முதலில் வைத்து அதன் மேல் ஆசைப்படுவதால் நீங்கள் தேவனை மறந்து விடுவீர்கள். பணத்தை முதலில் வைத்து அதன் மேல் ஆசைப்படுவதால் நீங்கள் தேவனை மறந்து விடுவீர்கள். பணத்தை முதலில் வைத்து அதன் மேல் ஆசைப்படுவதால் நீங்கள் தேவனை மறந்து விடுவீர்கள். இது ஒரு முக்கியமான போதனை. நம்பிக்கை, அன்பு, பொறுமை, பேராசை, கோபம், பயம், வெறுப்பு, அக்கிரமம், அகிலாண்டுகள் மற்றும் மற்ற எல்லா உண்மைகளும் தேவனிடமிருந்து வருகின்றன. ஆனால் நாம் அவற்றை மறந்துவிட்டால் நம்மை மறந்துவிடும். ஆகையால் நாம் எப்போதும் தேவனை முதலில் வைத்து வாழ்வது முக்கியமானது. அவரை முதலில் வைத்து வாழ்வது மட்டுமே நமக்கு உண்மையான சந்தோஷத்தையும் அமைதியையும் அன்பையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் தரும். ஆவிக்குரியவற்றை தேடுங்கள். ஆவிக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ளுங்கள். இருதயத்தின் நல்ல கனிகள், நல்ல செயல்கள், அவையே முதன்மை, அவையே அழகு. மற்றதை தேவன் வேண்டிய நாளில் வேண்டியவருக்கு தருவார். அவர் தொடர்ந்து சொல்கிறார். 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போஸ்தலர்களின் எழுத்துக்களில் ஒருவர் சொல்கிறார், ஒரு செல்வந்தன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம் என்று. அது உண்மை. ஏனெனில் அவர்களுக்கு சமூக பொறுப்புகள், உயர்ந்த சமுதாயத்திலே கலந்துரையாடல்கள், பெரியவர்களுடன் கூடல்கள், அந்த வாழ்க்கை முறை இவையெல்லாம் இருப்பதால் அவர்கள் சபைக்கு செல்வது, வேதாகமம் வாசிப்பது, தேவனை தேடுவது அவமானமாக தோன்றுகிறது. எங்கள் நண்பர்கள் நகைப்பார்கள், எங்கள் குடும்பம் என்ன சொல்வது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எனக்கு தேவன் பிடிக்கும், அவர் வெளிப்படுகிறார் என்று தெரியும், ஆனால் என் வாழ்க்கை முறை அனுமதிக்கவில்லை என்று பலர் சொல்லுகிறார்கள். இதுவே உண்மை. அதனால் கர்த்தர் சொன்னார், ஒரு செல்வந்தன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினம். ஏனெனில் அவர்களின் பொக்கிஷம், அவர்களின் செல்வம், அங்கேயே அவர்களின் இருதயம் இருக்கிறது. இது மிகவும் துக்கமானது. தேவன் உம்மை இவற்றிலிருந்து காக்கட்டும். வசனம் 22 அவர் தொடர்ந்து போதிக்கிறார். 22. உடலின் விளக்கு கண். விளக்கு எதற்காக? வெளிச்சம் தருவதற்காக. இங்கே நாம் பார்க்கும் இந்த விளக்குகள் போல அவை வெளிச்சம் தருகின்றன. இப்பொழுது மின்சாரம் போய்விட்டால் விளக்குகள் அணைந்துவிடும். அப்பொழுது நாம் இருளில் இருப்போம். அதுபோலவே உடலின் விளக்கு கண் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையே. கண்கள் இல்லாதவர், இரு கண்களாலும் பார்க்க முடியாதவர் எங்கு செல்ல வேண்டும் என்று அறியார். அவர் இருளில் நடந்து தடுமாறி விழுந்து சுதந்திரமாக நகர முடியாது. ஆகவே வசனம் 22 சொல்கிறது, உன் கண் நல்லதாயிருந்தால் உன் முழு உடலும் ஒளியால் நிறைந்திருக்கும். இது நல்ல உதாரணம், நல்ல சாட்சியம் பற்றி பேசுகிறது. ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண்ணின் இருதயத்தில் என்ன இருக்கிறது? தேவன் தங்குகிறாரா அல்லது பாவமும் தீமையும் தங்குகிறதா? ஒருவர் பாவ நிலையில் இருந்தால் அவர்தானே தன் இருளாகிறார். ஆனால் உன் கண் நல்லதாயிருந்து நீ தெளிவாக பார்த்து நடக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கை ஒளியுடன் இருக்கும். நீ தேவனோடு நன்றாக வாழ்கிறாய். இதைத்தான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். வசனம் 23. உன் கண் தீயதாயிருந்தால் உன் முழு உடலும் இருளாகும். ஆகவே உன்னுள்ளுள்ள ஒளியே இருளாக இருந்தால் அந்த இருள் எவ்வளவு மிகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு தருவேன் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு இல்லாதவை நீங்கள் நம்புகின்றீர்கள், அது உங்களுக்கு கிடைக்காது. நாம் தேவனை நம்பி அவனுக்கு அடிப்படையாக அவன் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவான் என்று நம்புவோம். ஆனால் பணத்தை அடிப்படையாக வைத்து
அது எங்களுக்கு அனைத்தையும் தரும் என்று நம்புவோமா? அது நம்பிக்கையில் குறைபாடு உண்டாகும். அது நம்பிக்கையில் முடிவில்லாத வேதனையை உண்டாக்கும். ஆகவே நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் தருவான் என்று நம்புவோம். அவன் நம்பிக்கையை முழுவதுமாக நிறைவேற்றுவான். அவன் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவான். அவன் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் தருவான். அவன் உங்களுக்கு ஆத்துமாவின் அமைதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் பொறுமையையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருவான். அவன் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் தருவான். உணவாக கொடுக்கும் அப்படியான புல்லையே தேவன் இப்படி போஷிக்கின்றானால் உங்களை அதிகமாக போஷிப்பார். நீங்கள் அவற்றை விட அதிக மதிப்புள்ளவர்கள் அல்லவா? 31. ஆகவே உணவுக்காக என்ன சாப்பிடுவோம் என்று அல்லது உடைக்காக என்ன அணிவோம் என்று கவலைப்படாதீர்கள். 32. இவை அனைத்தும் அறியாத மக்கள் தேடுகின்றவை. ஆனால் உங்கள் பரலோக தந்தை உங்களுக்கு இவை அனைத்தும் தேவைப்படும் என்பதை அவர் அறிகின்றார். 31. ஆனால் முதலில் அவரது இராச்சியத்தையும் அவரது நீதிமான்மையையும் தேடுங்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்க்கப்படும். 16. ஆகவே நாளைக்கான கவலைக்கு நாளையே கவலைப்படுங்கள். நாளைக்கு தன்னால் தன்னை கவலைப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் தன் கவலையே போதுமானது. பொருள் அவர் சொல்கிறார், ஆகையால் முதலில் தேவனுடைய இராச்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்படும். இது என்ன அர்த்தம்? இது என்னையாக அழைக்கின்றது, இது என்னையாக முன்வைக்கின்றது, இது என்னையாக உறுதிப்படுத்துகின்றது, இது என்னையாக விடுவிக்கின்றது, இது என்னையாக மாற்றுகின்றது, இது என்னையாக மேம்படுத்துகின்றது, இது என்னையாக பேசுகின்றது, இது என்னையாக முன்வைக்கின்றது, இது என்னையாக உறுதிப்படுத்துகின்றது, இது என்னையாக விடுவிக்கின்றது, இது என்னையாக மாற்றுகின்றது, இது என்னையாக மேம்படுத்துகின்றது, இது என்னையாக பேசுகின்றது, இது என்னையாக முன்வைக்கின்றது, இது என்னையாக உறுதிப்படுத்துகின்றது, இது என்னையாக விடுவிக்கின்றது, இது என்னையாக மாற்றுகின்றது, இது என்னையாக மேம்படுத்துகின்றது, இது என்னையாக பேசுகின்றது, இது என்னையாக முன்வைக்கின்றது, இது என்னையாக உறுதிப்படுத்துகின்றது, இது என்னையாக விடுவிக்கின்றது, இது என்னையாக மாற்றுகின்றது, இது என்னையாக மேம்படுத்துகின்றது, இது என்னையாக பேசுகின்றார். 31. முதலில் தேவனுடைய அரசையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்படும். இது நியாயப்பிரமாண காலத்திற்கும் அதை பின்பற்றியவர்களுக்கும் இருந்தது. ஆனால் இன்று நாமும் இதை அனுபவிக்கிறோம். ஏனெனில் பவித்திர ஆவி நமக்கு சொல்கிறார், ஆவிக்குரியவற்றை பற்றி கவலைப்படு, நீதியாக இரு, கட்டளைகளை நிறைவேற்று. கர்த்தர் நமக்கு சொல்கிறார், எல்லா கட்டளைகளையும் காப்பாற்று, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மில் மகிழ்ந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை. வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தன் கவலைகளை தானே கொண்டு வரும். ஒவ்வொரு நாளுக்கும் அதன் தீமை போதும். எதிர்காலம் குறித்து அளவுக்கு மீறி கவலைப்பட வேண்டாம். நான் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் எதிர்காலத்திற்காக என்று அதிகமாக சிந்திக்க வேண்டாம். ஒருவர் தேவனை மகிழ்வித்து அவருடைய கட்டளைகளை, அது நியாயப்பிரமாணத்திலோ அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலோ இருந்தாலும், கடைப்பிடித்து சுத்தமான இருதயத்துடன் தேவனை நேசித்து தேடினால் எதிர்காலம் குறித்து பயப்பட தேவையில்லை. தேவன் ஏற்பாடு செய்வார். தேவன் குறைவாக விடமாட்டார். அவர் அனைத்தும் கொடுக்கும். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு நேரடி பேச்சின் மொழிபெயர்ப்பு. உங்கள் மொழிபெயர்ப்பு ஒரு உரையாடல் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். வேதாகமத்தில் எந்த வசனங்கள் சுவாரஸ்யமாக மேற்கொள்வதில் தமிழ் வேதாகமம் எளிதாக வாசிக்க முடியும் பதிப்பை பயன்படுத்தவும். எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கும் போது எல்லா எண்களையும் முழுவதுமாக எழுதியதை பின்பற்றுவது அவசியம். இது வருடங்கள், வயது, தேதிகள், நேரங்கள், அளவுகள் மற்றும் ஆண்டுகளை உள்ளடக்கியது. எண்கள் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது. மட்டுமே இலக்கு மொழியில் வார்த்தை வடிவத்தை பயன்படுத்த வேண்டும். பரிசுத்த பிதாவே, பரலோக பிதாவே, நித்திய தேவனே,
எங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, நீ வானத்தையும் பூமியையும் படைத்தாய். உன் சிங்காசனம் வானங்களில் இருக்கிறது. அங்கே நீ உட்கார்ந்திருக்கிறாய். அங்கிருந்து மனிதர்களை நோக்குகிறாய். மானுடகுலத்தை காண்கிறாய். எல்லோரிடமும் நீ இரக்கம் காட்டி அவர்களுக்கு தேவையானவற்றை அளிக்கிறாய். ஆண்டவரே, உன் அன்பாலும் இரக்கத்தாலும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் என்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை உன்னையே சார்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம் பிதாவே. நீ ஆக்சிஜனை எடுத்துவிட்டால் உடனே நாம் எல்லோரும் மரித்து விடுவோம். நீ மழையை அளிக்காமல் வெப்பத்தை மட்டும் அளித்தால் நாம் எரிந்து போய்விடுவோம். நீ வெப்பமின்றி குளிரும் பனியும் மட்டும் கொடுத்தால் நாங்கள் குளிரால் அழிந்து விடுவோம். ஆனால் ஆண்டவரே, நீ இந்த பூமியை சமநிலையுடன் வைத்திருக்கிறாய். மனிதனையும் பெண்ணையும் நீ இங்கே வைத்தது அவர்கள் உன்னை துதியவும் மகிமைப்படுத்தவும், உன்னை மரியாதை செய்யவும், இந்த மனிதகுலம் உன்னை புகழவும், உன்னை நினைக்கவும், உன்னை நம்பவும், நீ இருப்பதை அறியவும், நீ வல்லமையுள்ள தேவன் என்பதை உணரவும் என்பதற்காக. ஆண்டவரே, உன் இரக்கம் மிகுந்தது. நீ பலர் மீதும் இரக்கம் கொண்டு உடனே தண்டிக்கவில்லை. நித்திய தேவனே, நன்றி. உன் வல்லமையாலும் அன்பாலும் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். இந்த உலகின் சிரமங்களையும் வாழ்க்கையின் பல சோதனைகளையும் எதிர்கொள்ள நமக்கு வல்லமை இல்லை. ஆனால் உன்னிடம் வல்லமை உண்டு. ஆண்டவரே, நாங்கள் உன்னில் நம்பிக்கை வைக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இப்பொழுது பலவித நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மீது உன் வல்லமையான கையை நீட்டுமாறு வேண்டுகிறேன். நீ அவர்களை அறிந்திருக்கிறாய். ஒவ்வொருவரையும் நீ அறிவாய். அவர்கள் உன்னை நாடி குணமளிக்க வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உன் குணமளிக்கும் கையை நீட்டு. நீயே எங்கள் வைத்தியர். குணமாக்கும், விடுவிக்கும். மேலும் ஆண்டவரே, பிரச்சினைகள், சூனியங்கள், மந்திரங்கள், சாபங்கள் ஆகியவற்றால் துன்பப்படுகிற நூற்றுக்கணக்கானவர்களையும் ஆயிரக்கணக்கானவர்களையும் இலட்சக்கணக்கானவர்களையும் விடுவிக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து விடுவிக்கும். உன்னை நாடி கூப்பிடுகிற அனைவரின் ஜெபத்தையும் கேள். பரிசுத்த பிதாவே, உன் அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் இதை வேண்டுகிறோம். மகிமையும் மானமும் எங்கள் தேவனுக்கே உண்டாகுக. கர்த்தருக்கு மகிமை. Cada día con Cristo me llena de perfecta paz. Cada día con Cristo le amo más y más. Él me salva y guarda, y sé que pronto volverá, y vivir con Cristo más dulce cada día será. Cada día con Cristo me llena de perfecta paz. Cada día con Cristo le amo más y más. Él me salva y guarda, y sé que pronto volverá, y vivir con Cristo más dulce cada día será. என் ஆண்டவருக்கே மகிமை. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு நன்றி. மிகவும் நன்றி சகோதரர்களும் சகோதரிகளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் என் அழைப்பு. குழந்தைகளுக்கு ஒரு முத்தம். மிகவும் நன்றி. தேவன் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இங்குள்ள என் சகோதரர்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் அளிப்பாராக. விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.